கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையும் தயவும் நாம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 91வது சங்கீதம் 16வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 16வது வசனம். அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த வசனத்திலே நாம் ஏற்கனவே தியானித்தோம். நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். இப்ப கடந்த நாட்களிலே தேவன் ரட்சிக்கிறவர் என்பதை குறித்ததான தலைப்பிலே பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். இது யாரு சொல்லப்படுகிறது அல்லது யாருடைய சங்கீதம்? இது மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதத்தை காட்டுகிறது. அப்ப மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதமா இருக்கிறபடினால் கர்த்தர் மோசேயை ரட்சித்த அனுபவத்தை இந்த வசனத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை குறித்து சொல்லுகிறார், அவனை என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி மோசேக்கு தேவன் காண்பித்த ரட்சிப்பை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. இந்த சங்கீதம் 91வது சங்கீதம் என்பது அநேகருக்கு பரிச்சயமான சங்கீதம் தான். அதிலேதான் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வைத்திருக்க தேவன் சொல்லுகிறார், அவர் நமக்கு இரட்சகராய் வெளிப்பட்டிருக்கார். அப்ப இங்கு மோசேக்கு கர்த்தர் இரட்சகராய் வெளிப்பட்டிருக்கார். எந்தெந்த காரியங்களில் இரட்சகராய் அவனை ரட்சித்தாரா அதைத்தான் நாம் கடந்த நாட்கள் பார்த்தோம். 12 மற்றும் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் 5 காரியங்களிலிருந்து மோசேயை ரட்சித்தார். முதலாவது 12வது வசனம் சொல்லுது, அவனை கல்லில் இருந்து அவனை ரட்சித்தார். 2வது 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது 2வதாக சிங்கத்திலிருந்தும், 3வது விரியன் பாம்பின் இருந்திருந்தும், 4வது பால சிங்கத்திலிருந்தும், 5வது வலு சர்ப்பத்தில் இருந்தும் தேவன் மோசேயை ரட்சித்தார் என்பதை தான் இங்கு அதே அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதுல முதலாவது கல் எண்ணில் இருந்து தேவன் ரட்சிக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். கல் என்பது என்ன அர்த்தமாம்? அது புரட்டி போடுகிறதை காட்டுகிறது. அப்ப மோசேயின் வாழ்க்கையில் நடந்த புரட்டி போடுகிறவர்கள் இடத்திலிருந்து கர்த்தர் அவனை ரட்சித்தார். புரட்டி போடுகிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? எதிலிருந்து அவர்கள் புரட்டி போடுகிறார்கள்? அப்போஸ்தலர் 13:10 வாசித்தோம். தேவனுடைய வழியிலிருந்து கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டி போடுகிறவர்கள் என்று நான் பார்த்தோம். அப்ப மோசேயின் வாழ்க்கையிலே அவனுக்கு புரட்டி போடுகிறவர்களாய், அவனுக்கென்று தேவன் கொடுத்த வழியை புரட்டி போடுகிறவர்கள் இருந்து கர்த்தர் அவனை ரட்சித்தார் என்பதை பார்த்து, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியத்திலே தேவனுக்கு நமக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டிலிருந்து, தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனத்திலிருந்து நம்மளை புரட்டி போடுகிற இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார் என்பதை குறித்து பார்க்க தேவன் கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு அந்த ரட்சிப்பிலே 2வது ரட்சிப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த 2வது ரட்சிப்பு என்ன சொல்லுகிறது? முதலாவது கல்லில் இருந்து ரட்சிக்கிறார். 2வது எதிலிருந்து ரட்சிக்கிறாராம்? 13வது வசனம் சொல்லுது பாருங்க, சிங்கத்தின் மேலும் நீ நடந்து. அப்ப 2வது தேவன் எதிலிருந்து அவனை ரட்சித்தார்? சிங்கத்தின் இடத்திலிருந்து தேவன் அவனை ரட்சித்தார். நீங்க வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால் 2 விதமான சிங்கம் சொல்லப்பட்டுள்ளது. ஆவிக்குரிய காரியத்துல 2 விதமான சிங்கம். ஒண்ணு கிறிஸ்துவை மேசியாவை சிங்கம் என்று சொல்லப்பட்டுள்ளது, சாத்தானே சிங்கம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று அவனை ரட்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வருகிறான். ஆனா தேவன் யாரை ரட்சிக்கலாமோ, சாத்தானை பிடியிலிருந்து விடுதலையாக்கலாமோ என்று சொல்லி அங்கு தேவன் அங்கு ரட்சகராய் ஒரு சிங்கத்தை போல, யூதாவின் சிங்கத்தை போல அங்கு காணப்படுகிறார் என்பதை வேதத்திலே பார்க்கலாம். இதை தவிர வெவ்வேறு சிங்கங்களை வேதம் சொல்லுகிறது. கிழட்டு சிங்கம் சொல்லுகிறது, தாய் சிங்கம் சொல்லுகிறது, பால சிங்கங்கள் இருக்கிறது, துஷ்ட சிங்கம்னு ஒரு சிங்கம் இருக்கிறது, அதே போல சிங்கம் என்கிற சிங்கம் ஒண்ணு இருக்கிறது. இப்படி பல சிங்கங்களை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு பொதுவாக சிங்கத்திலிருந்து தேவன் விடுவிக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்ப சிங்கத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார் என்றால் சிங்கம் என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அது சிங்கம் என்பது என்னவாம்? வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படி சொல்கிறது? விடியற் காலம் மட்டும் நான்
எண்ணமிட்டு கொண்டிருந்தேன், அவர் சிங்கம் போல என் எலும்புகளை நொறுக்குவார். அப்ப முதலாவது சிங்கம் என்பது எதை காட்டுகிறது? அது நொறுக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப கர்த்தர் இன்றைக்கு சிங்கத்திலிருந்து மோசேயை விடுவித்தது போல நம்மளையும் ரட்சிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நொறுக்கப்படுகிற அனுபவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறார். கர்த்தர் நம்மை சிங்கத்தின் வாயிலே ஒரு மிருகம் மாட்டிக்கொண்டு அதனுடைய எலும்புகள் அதனுடைய உடல் எப்படி நொறுக்கப்படுமோ அதே போல் நாம் ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு சிங்கத்தின் வாயில் மாட்டிக்கொண்டு நொறுங்குகிற மிருகத்தை போல் நம்முடைய வாழ்க்கை நொறுங்குகிறது அல்லவா? அந்த நொறுக்குதலிலிருந்து தேவன் இன்றைக்கு நம்மை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க இந்த சிங்கத்தின் பிடியை குறித்து அந்த ஒரு பைட்டை குறித்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, மனிதர்களுடைய பைட், அதாவது ஒரு கடி எவ்வளவு பவுண்ட் என்றால் 73 கிலோ அளவுக்கு அவங்களால கடிக்க முடியுமா. அதாவது ஒரு மனிதன் கடிச்சா அதை முழு பலத்தோட கடிச்சா அவனுடைய கடியினுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும்னா 73 கிலோ. ஒரு 73 கிலோவை தூக்கி ஒரு இடத்துல வச்சோம்னா எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு பாரமா இருக்குமோ அதே போல அவ்வளோ வெயிட் இருக்குமா ஒரு மனுஷனுடைய கடி. ஆனா சிங்கத்தினுடைய ஒரு கடி எப்படி இருக்கும் என்றால் 650 இருந்து 1000 பவுண்ட். அப்படின்னா தோராயமா நீங்க 650 பவுண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 295 கிலோ ஒரு வெயிட்டை எப்படி நம்ம மேல வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும். இப்ப ஒரு சிங்கம் ஒரு மனுஷனுடைய கையை கடிக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மனுஷன் கை மீது 295 கிலோவை ஒரு மனுஷனுடைய கை மேல வச்ச எப்படி கை நொறுங்கும், எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு வெயிட்டா இருக்குமோ அதே போல ஒரு சிங்கத்தினுடைய ஒரே கடி மட்டும் குறைஞ்சது 295 கிலோ வெயிட்ட போல பாரமா இருக்குமா. அப்ப யோசித்த பாருங்க, ஒரு சிங்கத்தினுடைய பிடியிலே வாயிலே மாட்டிக்கொண்டு இருந்தால் எப்படி அந்த நொறுக்குதல் எப்படி காணப்படும். ஒரு நொடி பொழுதில் அப்படியே நம்மளுடைய எலும்புகள் நம்முடைய சதைகள் எல்லாம் அப்படியே நொறுங்கி போயிடும். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை காணப்படுது. தேவையில்லாமல் அல்லது ஏதோ ஒரு வியாதியிலே கடன் பிரச்சனையிலே மனிதர்களுடைய வார்த்தையை நம்பி செயல்பட்டபடியினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மீள முடியாத வாழ்க்கையாய் காணப்படுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாய் நொறுங்கி கொண்டு வருகிறது. இந்த சிங்கம் ஒரு கையில 295 கிலோ வச்சு எப்படி எலும்பெல்லாம் நொறுங்கி சதை நொறுங்கி அப்படியே சப்பையா அதை தரையா அந்த சதை எப்படி நசுங்கி போகுமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் இன்றைக்கு நசுங்கி போனதும். கடந்த நாட்கள் நல்ல பலத்தோடு இருந்தோம், ஆனா இன்றைக்கு சிங்கத்தின் வாயில மாட்டிக்கொண்டு நொறுங்குகிறதுனால அது சதை தரையை ஒட்டுக்கு போகிறது போல நொடிந்து மெலிந்து அப்படியே நசுங்கி போன அனுபவத்தில் கடந்து போகிறோம். அப்படிப்பட்ட நசுங்கி போய் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற நமக்கு தான் தேவன் இன்றைக்கு அந்த நொறுங்குதல் அனுபவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராய் ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப முதலாவது சிங்கம் என்பது எதை காட்டுகிறது? நொறுக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப நொறுக்கப்படுதல் என்பது என்னவாம்? அது எதை குறிக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். சிங்கம் என்பது நொறுக்கப்படுதுன்னு பார்த்துட்டோம். ஆனா நொறுக்கப்படுகிறது ஒரே வார்த்தை தான், ஆனா அதுல ஒரு ஆழமான ஒரு காரியம் இருக்கிறது. என்னவாம்? நொறுக்கப்படுகிறது எப்படி காணப்படுவார்களாம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 38:8 சொல்லுது, நான் பலனற்று போய் கதறுகிறேன். அப்ப நொறுக்கப்படுகிற அனுபவத்திற்குள் யாரெல்லாம் கடந்து சொல்லுகிறார்களோ அவர்கள் முதலாவது தங்களுடைய பலனை இழந்து போவார்கள். இரண்டாவது, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை ஒரு கதறுகிற அனுபவத்திலேயே போகும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மனுஷனுடைய கை இருக்கு, அவர் கையை வச்சிருக்காரு, அந்த இடத்துல திடீர்னு ஒரு 295 கிலோ வெயிட் விழுது. கையில விழுந்த உடனே என்ன நடக்கும்? அவரால் அந்த கையை அந்த வெயிட்ல இருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அந்த பாரம் அந்த வெயிட் அவர் கையில இருக்கிறதுனால அப்படியே அவர் கையால எடுக்க முடியாது. கொஞ்சம் எடுத்தாலும் எடுக்க நினைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா சதை கிளியும் அல்லது நொறுக்கப்படும்.
அது அந்த நொறுக்கப்படுகிறது, அந்த சதக்கிளியான சொன்ன என்ன நடக்கும்? அவருடைய வாழ்க்கையில கதறுவார், சத்தமோடு கதறுவார், யாராவது நீ காப்பாத்துங்க, இந்த வெயிட்டை என்னுடைய கை என்னால தாங்க முடியல, எடுத்து போடுங்க என்று கதறுவாங்க. அதே போலதான் நொறுக்கப்படுகிற அனுபவமும் சிங்கத்தின் வாயில் மாட்டுகிறது என்பது, நொறுக்கப்படுகிற அனுபவம் என்பது என்னவா? முதலாவது அது நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலத்தை நாம் இழந்து போகிறது. இரண்டாவது, அந்த பலம் இழந்து போனதுனால என்ன நடக்குது? அங்கு கதறுதல் வருகிறது என்று வசனம் சொல்லுது. அப்ப பலன் இழந்து போகிறது என்பது இன்னொரு விளக்கத்தோடு நாம் பார்த்தோம் என்றால், அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 8வது சங்கீதம் 4வது வசனம் அதற்குரிய நல்ல விளக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 88:4 சொல்லுகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போல் ஆனேன். பலனற்று போகிற அனுபவம் என்பது என்னவாம்? குழியில் இறங்குகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப ஒரு மனிதன் சிங்கத்தின் வாயிலே மாட்டிக்கொண்டால், சிங்கத்தின் இடத்திலே மாட்டிக்கொண்டால் அது எதை காட்டுகிறது? குழியில் இறங்குகிற அனுபவத்தை காட்டுது. குழியில் இறங்குகிற அனுபவம்னா என்ன? மரணத்தை காட்டுகிறதாய் மரணத்திலே போகிறதை காட்டுகிறது. சிங்கத்தின் வாயிலே, சிங்கத்தின் பிடியிலே ஒரு மிருகம் மாட்டிக்கொண்டால் எப்படி மரணத்துக்கு ஏதுவாய் அது மரணத்தை சந்திக்கும்படியாய் போகிறதாய் காணப்படுகிறதோ, அதே போல் நொறுங்குகிற சிங்கத்தின் வாயிலே பிடிபட்டிருக்க நம்மளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு குழியிலே இறங்குகிற அனுபவத்தை போல காணப்படுகிறது. நீங்க அநேக சொல்லுகிறதை கேட்டிருக்கலாம், நான் என் வாழ்க்கை இன்னைக்கு பார்த்த குழியில இறங்குற வாழ்க்கை போல இருக்கு, என்னால மீண்டு வர முடியவில்லை, என்னால அதுல இருந்து தப்பிக்க முடியவில்லை, நான் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா குழியில் இறங்குறது போல. அதேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு, குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு. அப்ப என்னுடைய வாழ்க்கை நான் பார்க்க தரையில தான் இருக்கேன். அங்க வசனம் சொல்றாங்க எண்ணப்பட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தரையில தான் இருக்கிறான், ஆனா அவனுடைய கவுண்டிங் எங்க இருக்கு? குழியில இறங்குகிறவர்களோடு இருக்கு. அவர்கள் தரையில ஜீவனுள்ளவர்களை போலதான் காணப்படுகிறார்கள், நல்ல ஜீவனுள்ளதான் காணப்படுறான். ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்னவா எண்ணப்படுகிறது? அவன் மரித்தவனுக்கு ஒப்பானவனாய் காணப்படுகிறான். அவன் வாழ்க்கை தரையில நல்ல ஜீவன் உள்ளவனாய் நடக்கிறவனாய் நல்ல பலன் உள்ளவனை போலதான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனா மற்றவர்களால் அவன் வாழ்க்கை எப்படி பார்க்கப்படுகிறது? அவன் ஒரு மரித்தவனை போல மற்றவர்கள் கண்களுக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல வேதம் வாசிக்கிறேன், நல்ல ஊழியம் செய்கிறேன், நான் தேவ சமூகத்துல காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? அந்தரங்க வாழ்க்கை எப்படி காணப்படுது? அல்லது நம்முடைய உலகத்தின் ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? குழியிலே இறங்குகிறவர்களோடு நாம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வையிலே நாம் ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோம், ஆனா மற்றவர்கள் பார்வையிலே நாம் குழியில் இறங்குகிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய மற்றவர்கள் பார்வையிலே நாம் ஜீவனுள்ளவர்களை போல இருக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரிகிறது எப்படி இருக்கிறதா? குழியில் இறங்குகிறவர்களை போல இருக்கு. சிலரை பார்த்தீங்கன்னா நல்ல சிரிச்சு கொண்டு இருப்பாங்க, நல்ல சிரிச்சு பேசுவாங்க, நல்ல சந்தோஷமா இருக்கிற போல இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆழமா ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசி பாத்தீங்கன்னா, அந்த நல்லா அவங்க முகத்துல பார்த்த அந்த சிரிப்பு கொஞ்ச நேரத்தை அப்படியே வாடிப்போ என்ன நடக்கும்? கொஞ்ச நேரத்துல அது புலம்பலாய் மாறி போகும். அப்படியே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சொல்லி கதறுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, வெளியில மற்றவர்களுக்கு நான் என்ன செய்ய, என் வாழ்க்கை இப்படி போயிருச்சேன்னு சொல்லி நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க கூடாது, அதுக்காக நான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா என்னுடைய உண்மையான ஜீவி இப்படித்தான் இருக்கு என்று சொல்லுவார். நீங்க அநேக சிலரை நீங்க பார்க்கும்போது அவங்க சிரிக்கிறத பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நாங்க ஈக்குவடோர் தேசத்துல நாங்க செய்யற ஊழியங்கள்ல ஒரு ஊழியம் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி பண்றோம். அந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில நீங்க பாத்தீங்கன்னா நல்லா அந்த கவுன்சிலிங்க்கு வர்றவங்க, அந்த அநேக தேவ பிள்ளைங்க வருவாங்க, ஊழியக்காரர்கள் வருவாங்க, குறிப்பா மேரிட்டல் கவுன்சிலிங் வருவாங்க. அப்ப இந்த கவுன்சிலிங்க்கு வர்றவங்க அல்லது கவுன்சிலிங்னு சொல்லி வர மாட்டாங்க, நாங்க ஜெபிக்க வரோம்னு சொல்லி வருவாங்க. அவங்க நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு, நல்ல டை கட்டி அல்லது நல்ல நல்ல வஸ்திரங்கள், வெளியிருந்த வஸ்திரங்களை போட்டு, நல்ல மேக்கப் போட்டு நல்லா வருவாங்க.
அவங்க வந்து நல்லா உட்காந்து பேச ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரம் உட்காந்து, நம்ம தொடக்கத்துல பேசுவோம், எப்படி இருக்கீங்க பிரதர் சிஸ்டர், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நாங்க நல்லா இருக்கோம், எங்களுக்கு என்ன கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறார், நாங்க நல்லா இருக்கோம், எல்லாம் நல்லா நல்லா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஊழியம் செய்யறவங்க ஊழியம் நல்லா போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னா, அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கும். அவங்க சொல்லுவாங்க, இது எல்லாமே வெளியில நான் சொல்லுறது பிரதர், ஆனா என் வாழ்க்கை, என்னுடைய உண்மையான வாழ்க்கை இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஊழியம் ஒரு சைடு வளர்றது போல இருக்கு, ஆனா இன்னொரு சைடு அதை உடைத்து கொண்டு போய்கிட்டு இருக்கு. என் குடும்பத்துல நான் சமாதானம் என்று பேசி கொண்டிருக்கேன், ஆனா என் குடும்பத்துல சமாதானம் இல்லை. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சமாதானம் கிடையாது, ஒரு மன கிடையாதுன்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஊழியக்காரர்கள் வந்து சொல்லுவாங்க. வெளியில பார்க்க நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது மிகவும் வருத்தமுடையதாய் காணப்படும். இதுக்கு ஒரு பாஸ்டர்லாம் தங்களுடைய வெளியில போய் நல்ல சந்தோஷமா இருப்பாரு. அவரை எப்ப பார்த்தாலும் நல்ல பிரிஸ்கா இருப்பாரு. அவர் செய்யற ஊழியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, வாலிபர்கள் மத்தியில அநேக ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து ஊழியத்துல பயன்படுத்தி நல்லா படிக்கவும் வைத்திருக்கிறாரு. அநேக சபைகளுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு கொத்தனார் போல போய் நல்ல தாழ்மையா ஊழியம் செய்வார். அவரெல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா, பேசுனீங்கன்னு நல்லா பேசுவார். ஆனா அவருடைய வாழ்க்கையை நாங்க கொஞ்ச நேரத்துல பேசும் பொழுது அப்படியே தாறுமாறாய் அவருடைய வாழ்க்கை, அவரை வெளியில பாக்குறதுக்கும் அவருடைய உண்மையான உள்ள இருக்கிற வாழ்க்கையை பார்க்கறதுக்கும் தாறுமாறாய் காணப்படும். அவர் ஒரு சிங்கத்தின் வாயிலே மாட்டிக்கொண்ட மிருகம் எப்படி கதறுமோ, ஒரு சிங்கத்தின் வாயிலே மாட்டிக்கொண்ட ஒரு மிருகம் எப்படி அதனுடைய எலும்புகள் எப்படி நொறுக்கப்பட்டு அதுக்கு வேதனைப்படுமோ, அதே போல அவருடைய வாழ்க்கை வேதனை உள்ள வாழ்க்கையை காணப்படுச்சு. இதுதான் சிங்கத்தின் வாயிலே மாட்டிக்கொள்ளுகிற அனுபவம். வெளியில பார்க்க நல்ல கம்பீரமா இருப்போம், ஆனா உள்ள நம்முடைய வாழ்க்கை நொறுக்கப்படுகிறதும் கதறலும் கிழிந்து போகிற அனுபவமாய் காணப்படும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கிழிந்து போகிற, கீறி போடுகிற அல்லது நொறுக்கப்படுகிற, கதறுகிற அனுபவத்திலிருந்து தேவன் இன்றைக்கு அவர் ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி மோசேயை அவர் ரட்சித்தாரோ, இன்றைக்கு நீங்க வெளியே பார்க்க நல்லா இருக்கலாம், ஆனா உள்ளே நீங்கள் நொறுங்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் காண்கிறார். வெளியரங்கமாய் மனிதர்கள் பார்க்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறபடினால் அவர் இன்றைக்கு உங்களை நொறுக்குகிற அனுபவத்திலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து, சிங்கத்தின் பிடியிலிருந்து உங்களை தேவன் விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் என்ன நடக்கும்? நீங்க சிங்கத்தின் மேல் நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அவைகளின் வாயிற்குள்ளாய் மாட்டிக்கொண்டு நொறுங்குகிற அனுபவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவைகள் மீது நடந்து போக இன்றைக்கு இந்த இரவு கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப பார்த்தோம், இந்த ரட்சிப்பு யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிறார்? மோசேயினுடைய வாழ்க்கையில் வந்த சிங்கத்திலிருந்து தேவன் அவனை ரட்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப மோசேயினுடைய வாழ்க்கையில யார் சிங்கத்தை போல காணப்பட்டாங்க? யார் அவனை நொறுக்குகிறவர்களாய் காணப்பட்டாங்க? அவனுடைய வாழ்க்கை எதனால் கதறுகிறதுனால் காணப்பட்டுச்சு? நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் அவனுடைய வாழ்க்கை கதறுகிற அனுபவமாய் காணப்பட்டுச்சு. அதுல ஒரே ஒரு உதாரணத்தை நாம் பார்த்து அதிலிருந்து கர்த்தர் அவனை எப்படி ரட்சித்தார் என்பதை பார்த்து இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி கூப்பிட்டு மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். இங்கே தமிழ் வேதாகமத்திலே கூப்பிட்டு என்று போட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்த்தோம் என்றால் ட்ரை என்று போட்டிருக்கு, அழுதான், கதறினான் என்று போட்டிருக்கு. அவன் மோசே என்ன சொல்லுகிறான்? இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அவன் பார்க்க லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துறது போலதான் இருந்துச்சு. அவன் பார்க்க ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினவனை போலதான் காணப்பட்டுச்சு. அவன் மற்ற ராஜ்யத்தார் பார்க்கும் பொழுது இவன் தான் அவர்களுக்கு தேவர்களை போல காணப்பட்டான். ஆனா அவனுடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அவன் சிங்கத்தின் பிடியிலே மாட்டிக்கொண்டது போல கதறுகிற அனுபவத்தில் காணப்படுகிறான். இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த கதறுகிற, இந்த நொறுக்கப்படுகிற அனுபவத்தில் இருந்துதான் கர்த்தர் மோசேயை ரட்சிக்கிறார். இந்த சிங்கத்தின் அனுபவத்தில் இருந்துதான் கர்த்தர் அவனை ரட்சிக்கிறதை நாம் பார்க்கலாம்.
இந்த கதறுகிற அனுபவம், இந்த சிங்கத்தின் அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில வர்றதுக்கான காரணம் அல்லது எதனால் வந்தது, அதை விளக்கமாய் நாம் பார்த்தோம் என்றால், அதே 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, 3வது வசனம் கடைசி வார்த்தையை சொல்லுகிறது, ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். இங்கு மோசேனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் புறப்பட்டு வந்து அப்படியே சீனாய் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்குறாங்க. அந்த ரெவிதீமிலே பாளையம் இறங்கின உடனே அங்கு தண்ணீர் இல்லை. அங்கு குடிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதது நிமித்தமாக அங்க என்ன நடக்குது? அந்த ஜனங்கள் மோசேயின் இடத்துல வந்து அங்கு சண்டை இடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மோசேயின் இடத்திலிருந்து வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசேயின் இடத்துல இருந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை எதற்காக நீர் கொண்டு வந்தீர்? எங்களை கொலை செய்யவா இங்கு கொண்டு வந்தீர்? அப்படின்னு சொல்லி அவனிடத்துல வாதாடுகிறதை பார்க்கலாம். இந்த வாதாடுகிறது முறுமுறுப்பாய் மாறுகிறது. முறுமுறுப்பாய் மாறினது என்னவாய் மாறுகிறது? அவன் செய்த நன்மை கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பழியாய் மாறுகிறது. முதலாவது ஜனங்கள் வாதாடுகிறார்கள். அந்த வாதாடுதல் முறுமுறுப்பாய் மாறுகிறது. அந்த வசனம் சொல்லு பாருங்க, அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்று சொல்லுகிறது. அந்த முறுமுறுத்தல் என்னவாய் மாறுகிறது? அவன் செய்த நன்மை அவனுடைய வாழ்க்கையிலே பழியாய் மாறுகிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுதான். நான் நன்மை செய்யணும் என்று ஏதோ ஒரு காரியத்துல இறங்கிட்டு இன்றைக்கு அதே காரியம் நமக்கு அந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில் தலையின் மீது விழுந்த பழியாய் மாறி போகுது. நாம் நன்மை செய்ய துணிந்து தேவனுக்காக நன்மை செய்கிறோம், கர்த்தருக்காக நன்மை செய்கிறோம் என்று இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்கிறது இன்றைக்கு அவர்கள் வாயில் மாட்டிக்கொண்ட, சிங்கத்தின் வாயில் மாட்டிக்கொண்ட மிருகத்தை போல கதறுகிற வாழ்க்கையாய் மாறி போயிருக்கு. தேவையில்லாத பழியை சுமந்து கொண்டு, தேவையில்லாத செய்யாத தவறுக்கு வழியை சுமந்து கொண்டு நடக்கிறவர்களாய், அதிலே மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நீங்க அநேக தேவ பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் தேவையில்லாம இந்த காரியத்துல இறங்கிட்டேன், நான் ஏதோ இவங்க செய்வாங்க என்று சொல்லி நான் நம்பி இறங்கிட்டேன், ஆனா இன்றைக்கு வாழ்க்கை ஒரு கதறுகிறத நான் அதுல மாட்டிக்கொண்டு கதறிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். நீங்க மாட்டிக்கொண்டும் கதறுதலும் உங்க வாழ்க்கையில நொறுக்கப்படுகிற அனுபவமும், சிங்கத்தின் வாயில் மாட்டிக்கொள்ளுகிற அனுபவமும், சிங்கத்தின் பிடியில் மாட்டிக்கொள்ளுகிற அனுபவம் வருகிறதுக்கான காரணம் என்ன? தேவையில்லாத உங்க வாழ்க்கையில் வந்த வாக்குவாதமும் நீங்கள் செய்த நன்மையும் அங்கு பழியாய் மாறுகிறது. நீங்க யாரிடத்தில் ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் நிமித்தமாய் இன்றைக்கு சிங்கத்தின் வாயிலே மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். சிங்கத்தின் பிடியிலே மாட்டிக்கொள்வதற்கான காரணம் என்ன? அவர்கள் யாரிடத்திலே நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோமோ அவர்கள் நிமித்தமாகத்தான். இங்கு மோசே சிங்கத்தின் பிடியிலே மாட்டிக்கொண்டது போல கதறுகிறதுக்கான காரணம் என்ன? அந்த ஜனங்கள் அவனோடு இருக்கிறபடியினால். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோசே தேவனை அங்க முச்செடியிலே பார்க்கிறான். அவன் தேவனிடத்துல இருந்து அற்புதத்தை பார்க்கிறான். அவன் மூலமாய் அற்புதங்கள் நடக்குது, அவன் மூலமாய் செங்கடல் பிளக்கப்படுது. ஆனாலும் அவன் வாழ்க்கை எப்படி காணப்படுது? அவன் இடத்துல இருந்த ஜனங்கள் அவனுக்கு ஒரு சிங்கத்தை போல காணப்பட்டார்கள். அந்த ஜனங்கள் அவனுக்கு ஒரு சிங்கத்தை போல காணப்பட்டார்கள். என்னதான் நன்மை செய்தாலும் சரி, என்னதான் விடுதலையாக்கினாலும் சரி, என்னதான் நன்றாய் நடத்தினாலும் சரி, ஆனால் அவனோடு இருக்கிற ஜனங்கள் எப்படி அவனுக்கு காணப்பட்டார்கள்? ஒரு சிங்கத்தை போல அவனுக்கு காணப்பட்டார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நன்மை செய்தது நிமித்தமாய் அல்லது யாருக்கோ ஏதோ ஒரு வழியை காண்பித்தது நிமித்தமாய் அவர்களே உங்க வாழ்க்கையில் சிங்கத்தை போல காணப்பட்டு உங்களை நொறுக்குகிறவர்களாயும், உங்களிடத்திலே வாதாடுகிறவர்களாயும், உங்களை முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கிறார்களா? இன்றைக்கு கர்த்தர் அந்த மனிதர்களிடத்தில் உங்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அங்கு என்ன நடக்குது? முதலாவது வாதாடுதல் வருகிறது. அப்ப சிங்கத்தின் அனுபவம் என்பது என்ன? நொறுக்கப்படுகிற அனுபவம். ஆனா நொறுக்கப்படுகிற எப்படி நொறுக்கப்படுவோம்? தேவையில்லாத அங்கு வாதாடுதலை நிமித்தமாய், தேவையில்லாத அங்கு நம்ம செய்யறதின் காரியத்தின் நிமித்தமாய் வருகிற ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட் நம்முடைய வாழ்க்கையில் என்னவாய் மாறுகிறது? அது நொறுக்கப்படுகிற அனுபவமாய் மாறுகிறது. இங்கு சொல்லப்படுகிறது, ஜனங்கள் மோசேயின் இடத்தில் வந்து வாதாடினார்கள்.
ஆனா அங்க என்ன நடக்குது? நீங்க 15வது அதிகாரம் யாத்ராம் 15ல நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவர்கள் தண்ணீரை கடந்து வந்திருக்கிறார்கள். அந்த தண்ணீர் கசப்பா இருந்திருக்கிறது. அந்த தண்ணீர் கசப்பா இருக்கிறத பார்த்த உடனே மோசேயின் இடத்துல போய் செல்கிறார்கள். சொன்ன உடனே மோசே என்ன செய்கிறான்? இந்த மரத்தை வெட்டி போடுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும் சொல்லி அங்க மாறா மதுரமாய் மாறுது. ஆனா அந்த மாறா மதுரமாய் மாறுகிற அனுபவத்தை கடந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் தான் பிரயாணப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் என்ன நடக்குது? இவர்கள் வாழ்க்கை முறுமுறுக்கிற வாழ்க்கையா மாறுது. அப்ப இது எதை காட்டுகிறது? கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மையை மறந்தவர்களை போல காணப்பட்டது. கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மையை, கர்த்தர் அவர்களுக்கு செய்த விடுதலையை, கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்த அடையாளங்களை மறந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள்தான் இவன் மோசேயினுடைய வாழ்க்கையில் சிங்கமாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிங்கமாய் காணப்படுகிற சத்துரு கிடையாது, பிசாசானவன் கிடையாது. அதற்கு பதிலாக யாரும் நம்முடைய வாழ்க்கையில சிங்கமாய் இருக்கிறார்கள். நம்மளோடு ஐக்கியமாய் இருக்கிற தேவ பிள்ளை என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. ஆனால் அவர்களே தான் நம்மளுக்கு சிங்கத்தை போல் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனால் நடத்தப்பட்டதை மறந்து போய் காணப்படுகிறார்கள். அப்ப இந்த சிங்கம் மோசேயினுடைய வாழ்க்கையில வந்த உடனே வாதாடுதல் வருது. வாதாடுதல் என்னவாய் மாறுகிறது? முறுமுறுப்பாய் மாறுகிறது. அந்த முறுமுறுப்பு என்னவாய் மாறுகிறது? அவன் மீது தேவையில்லாத பழி சுமை வருது. இந்த தேவையில்லாத பழி சுமை வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. அங்க மோசே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே. அவன் சொல்றான், நான் நன்மைதானே செய்தேன், நீ சொன்ன வார்த்தையை கேட்டுதானே நான் நடந்து வந்தேன், இவர்களை விடுதலையாக்கினது நீர்தான் அல்லவா, ஆனாலும் இவர்கள் என்னை கல்லெறிந்து கொலை செய்ய பார்க்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் தப்பிக்க வழியில்லாதவனாய் கதறுகிறவனாய் காணப்பட்டான். ஆனா இந்த சிங்கத்தின் கதறுகளின் அனுபவத்திலிருந்து தான் கர்த்தர் மோசேயை விடுவிக்கிறார். எப்படி அவனை விடுவிக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் மூப்பரின் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கு வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தர் மோசே எப்படி ரட்சிக்கிறாராம்? உன் கோலை கையில் பிடித்து கொண்டு நடந்து போ. மோசே சொல்லுங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தானப்பா அனுப்புனேன், நீ அந்த இடத்துல இருக்காத, நான் உன்னை அப்படியே ஆவில கொண்டு போய் அல்லது உன்னை அப்படியே அங்கிருந்து தூக்கி நான் உங்க மாமனார்ட்ட கொண்டு போய் விட்டு நீ ஆடு மேய்க்க திரும்ப போன்னு சொல்லல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ உன்னிடத்துல இருக்கிற கோலை பிடித்து கொண்டு நடந்து போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க மாட்டிக்கொண்டது சிங்கத்தின் வாயில தான், நீங்க மாட்டிக்கொண்டது சிங்கத்தின் பிடியில தான். அந்த சிங்கம் தான் உங்களை தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு உங்களோட முறுமுறுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் உங்க பின்னாடி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவர்களுடைய வார்த்தையை கேட்டு நீ நின்று விடாதே, அவர்களுடைய வார்த்தையை வாக்குவாதத்தை கேட்டு அவர்களோடு வாக்குவாதம் பண்ண வேண்டாம். உனக்கு கொடுக்கப்பட்ட கோலை பிடித்து கொண்டு நடந்து போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம முதலாவது கர்த்தர் மோசே எப்படி ரட்சிக்கிறார்? அவனுக்கு கோலை கொடுத்து நடந்து அவனை ரட்சிக்கிறார். அவனை நடத்தி அவனை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். இங்கு வசனம் சொல்லுகிறது, அவனை கோலை பிடித்து நடந்து போ என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு முன்பாய் நடந்து போ. எந்த கோலை பிடித்து நடந்து போகணுமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீ இஸ்ரவேல் மூப்பரின் சிலரை உன்னோடு கூப்பிட்டு கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை. அதுதான் அங்க இருக்கிற முக்கியமான வார்த்தை. சும்மா ஏதோ ஒரு கோலை பிடித்து கொண்டு என்று போ சொல்லல, நதியை அடித்த கோலை. இங்கு கோல் என்பது எதை காட்டுகிறது? விசுவாசத்தை காட்டுகிறது. கோல் என்பது தேவ வார்த்தை என்று நாம் சொல்லுவோம். ஆனா இங்க இருக்கிற கோல் என்பது எதை காட்டுகிறது? விசுவாசத்தை காட்டுகிறது. ஏன் அது விசுவாசத்தை காட்டுகிறது என்று சொன்னா, யாத்ராமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் சொல்லுகிறான், நான் போனா என்னை எப்படி நம்புவாங்க என்று சொல்லுகிறான். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையில் என்ன இருக்குது, அந்த கோலை எடுத்து போன்னு சொல்லி அதையேதான் அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். அவனுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விசுவாசிப்பதற்கும் மோசேயை விசுவாசிப்பதற்கும் மோசேயை நம்புவதற்கும் அந்த கோல் தான் அங்கு ஆதாரமாய் காணப்பட்டது.
அப்ப கோல் என்பது எதை காட்டுகிறது? விசுவாசத்தை காட்டுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க மத்தியிலே யாராவது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? தேவையில்லாத உங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறார்களா? வீண் பழியை சுமத்தி கொண்டிருக்கிறார்களா? நீங்க உங்களுக்கு அவர்கள் சிங்கத்தை போல காணப்படுகிறார்களா? நீங்க அவர்களிடத்துல போய் வாக்குவாதம் பண்ண தேவையில்லை. அவர்கள் பிடி பலமான பிடிதான், அவர்கள் வாய் சிங்கத்தின் வாய் தான், அவர்களால் நீங்கள் நொறுக்கப்படுகிறீங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை பிடித்து கொண்டு நடங்கள். கர்த்தர் உங்களுக்கு காண்பித்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு நடங்கள். அந்த விசுவாசம், அந்த கோல் என்ன கோலாம்? அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க, நீ நதியை அடித்த கோல். நதியை அடித்த கோல். நதி எந்த நதியை அடித்தது? அதை விளக்கமாய் நாம் பார்த்தோம் என்றால், யாத்ராமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியே சொல்கிறது, இதோ என் கையில் இருக்க கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது இது இரத்தமாய் மாறி. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 18வது வசனம் சொல்லுது பாருங்க, இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு பார்வோனுடைய இருதயம் கடினமாகுது. அங்கு கடினமான உடனே கர்த்தரினால் ஒரு வாதை வருகிறது, அங்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அதன் நிமித்தமாய் அந்த பார்வோன் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுவான். இது எதை காட்டுகிறது? கடந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அல்லது நம் மூலமாய் செய்த அற்புதத்தின் நிமித்தமாய் நாம் சாட்சி பெற்றிருப்போம் அல்லவா? கடந்த நாட்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தின் நிமித்தமாய் நீங்கள் தேவ ஜனம், உங்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை சாட்சியை கேட்டிருப்போம் அல்லவா? நாமளே நமக்கு முன்பாய் வந்த போராட்டங்களை தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தினால் முறியடித்து கர்த்தரே தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய், நாம் அவரை போற்றத்தக்கதாய் நமக்கு அனுபவத்தை கொடுத்தார் அல்லவா? அந்த அனுபவத்தின் விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு நடங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சுருக்கமாய் நாம் பார்த்தோம் என்றால் என்ன அர்த்தம்? நீங்க உங்க வாழ்க்கையிலே தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத வீண்பழி வரும் பொழுது, தேவையில்லாத வாக்குவாதம் வரும்போது என்ன செய்யணும்? நீங்க கடந்த நாட்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும், கடந்த நாட்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தின் மூலமாய் நடப்பித்த கிரியையும் பார்த்து கர்த்தரை தொழுது கொண்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இந்த கோலை குறித்து தொழுது கொள்ளுதல் என்பதை குறித்து எதிலே பார்த்தோம் என்றால், எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிற அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அங்கு யாக்கோபை குறித்து இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புக்கும் குமாரை இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அவனுடைய மரண காலத்தில் யாக்கோபு செய்த காரியத்தை பாருங்க, அவனுடைய கோலின் மீது சாய்ந்து தேவனை தொழுது கொண்டான். இதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். வாக்குவாதம் வருது, சண்டை வருது, வீண்பழி வருதுன்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்த அவர்களோடு போராடுறது, அதை நியாயப்படுத்த தேவையில்லாம அவர்களோடு வாக்குவாதம் பண்ணுது, அதை நியாயப்படுத்த ஏதோ எங்கேயாவது வழி கிடைக்குமான்னு சொல்லி மனிதர்களை நம்பி ஓடுகிற அனுபவத்தை இன்றோடு நிறுத்துவோம். ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? அவர்கள் கோலில் சாய்ந்து தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அந்த நதியை அடித்த கோல் இருக்கல்லவா, அந்த கோலில் சாய்ந்து, அந்த விசுவாசத்தில் சாய்ந்து தேவனை தொழுது கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கும் பொழுது நாம் சிங்கத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படுவோம். இன்றைக்கு நம்ம சிங்கத்தின் பிடியில் இருந்து விடுதலையாக்கப்பட முடியாமல் நொறுக்கப்படுகிற அனுபவத்திலிருந்து, கதறுகிற அனுபவத்திலிருந்து, பீறி போடுகிற அனுபவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாததுக்கான காரணம் என்ன? நாம் அதோடு வாக்குவாதத்துக்கு வாக்குவாதம், முறுமுறுப்புக்கு முறுமுறுப்பு. அவர்கள் வீண் பழி என் மேல சுமத்திட்டாங்க பாரு, நான் நியாயம் காட்டி அவனை நான் கீழே தள்ளுவேன் என்று சொல்லி நாம் அதுக்கு விரோதமாய் நாம் போகிறோம் அல்லவா? அதனாலதான் இன்னும் நம் சிங்கத்தின் பிடியிலே மாட்டிக்கொண்டு காணப்படுகிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய கோலில் சாய்ந்து அந்த கோலை பிடித்து கொண்டு நடந்து போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நான் உங்களுக்கு ஒரு கோலை கொடுத்திருக்கிறேன் அல்லவா? கடந்த நாட்கள் அந்த கோலின் மூலமாய் அற்புத அடையாளங்களை செய்தீர்கள் அல்லவா? அந்த விசுவாசத்தின் மூலமாய் அற்புத அடையாளங்களை செய்தீர்கள் அல்லவா? அந்த அற்புத அடையாளங்களை இன்றைக்கு நீங்கள் நினைவு கூர்ந்து அந்த கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய பாதையிலே நீங்கள் நடந்து போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கு ரட்சணியத்தின் பாதையாய் காணப்படுது. சில பேரை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் என் இடத்துல சண்டைக்கு யாராவது வர்ற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன், நானா போய் வம்பிழுக்க மாட்டேன். ஆனா வம்பு இழுத்துட்டாங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், நான் யாருங்கிறத அவனுக்கு காண்பிக்காம விட மாட்டேன் என்று சொல்றாரு. ஆனா அது தேவ பிள்ளைகளுக்கான அடையாளம் கிடையாது. தேவன் தன்னை அடிக்கும் போது அவர் அமைதியாகத்தான் இருந்தார். தன்னை வீண் பலி சுமத்தும் போது அடையாளம் அமைதியாகத்தான் இருந்தார். பவுல் அப்போஸ்தலர்கள் வீண் பலி சுமத்தப்படும் பொழுது அவர்களும் அமைதியாகத்தான் இருந்தார். அப்ப தேவனால் அழைக்கப்பட்ட நாம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில வீண் பலி வரும் பொழுது, தேவையில்லாத வாக்குவாதம் வரும் பொழுது அந்த இடத்துல நாம் சும்மா இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் அமைதியாய் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓடணும். அந்த வீண் பலி அது பாட்டு இருக்குது, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துல நான் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடினோம் என்றால் நாம் சிங்கத்தின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்படுவோம், சிங்கத்தின் பிடியிலிருந்து நாம் காக்கப்படுவோம். அந்த சிங்கம் நம்மளை மேற்கொள்வதல்ல, நாம் சிங்கத்தின் மீது நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். இங்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? உன் கோலை பிடித்து நடந்து போ என்று சொல்கிறார். அதுதான் அவனை குறித்து சங்கீதம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேல் நடந்து. அப்ப இன்றைக்கு சிங்கத்தின் மீது நாம நடக்கணும், என்ன செய்யணும்? நம்முடைய வாயை அப்படியே மூடிட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டுட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் நம்பிக்கையிலே நாம் பொறுமையாய் ஓடுவோமாக. அதுதான் மோசேயை ரட்சிப்பதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த முதல் பாடம். இரண்டாவது, மோசேயை தேவன் எப்படி ரட்சிக்கிறார் அந்த வசனம் சொல்லுகிறது. அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீ ஓரேப்புக்கு வந்து, அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 17வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். இரண்டாவது தேவன் மோசேயை எப்படி ரட்சித்தார் தெரியுமா? அவனை ஓரேப்புக்கு கொண்டு வந்தார். அந்த ஓரேப்புக்கு தேவன் மோசேயை கொண்டு வந்தார். அவன் முதலாவது நடக்க சொன்னார், கோலை பிடித்து நடன்னு சொன்னார். இரண்டாவது ஓரேப்பு. இந்த ஓரேப்புன்னு கேட்கும் போது நம்மளுக்கு தண்ணீர் வந்த இடம் அது ஒரு சந்தோஷமான வார்த்தையை போல தெரியும். ஆனா ஓரேப்பினுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஓரேப்பு குறித்து வசனத்தின் அர்த்தத்தின்படி மூல பாஷை எபிரேய பாஷையின் அர்த்தம் என்னவென்றால் வறண்ட அல்லது வறட்சியான இடம். வறண்ட வறட்சியான இடம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க உங்க கோலை பிடிச்சிட்டு செழிப்பான இடத்துக்கு ஓடு என்று சொல்லல, நீ நடந்து போ. எங்க போகணும்? வறட்சியான இடத்துக்கு நடந்து போ. யோசிக்கலாம், என்னையா நீங்க ஏற்கனவே நான் சிங்கத்துல மாட்டிக்கொட்டி என் பலனை இழந்து குழியில இறங்குறவனை போல இருக்கிறேன், தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத பழி சுமத்துல வருது, ஆனாலும் இன்னும் என் வாழ்க்கை வறட்சியை நோக்கி நான் போகணுமா என்று கேட்கலாம். ஆனா அதைத்தான் மோசேக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். உன்னை நான் சிங்கத்தின் பிடியிலிருந்து உன்னை ரட்சிக்கிறேன் என்றால், எப்படி நான் உன்னை ரட்சிக்க போகிறேன் என்றால், நீ ஓரேப்புக்கு வா என்று கர்த்தர் சொன்னார். நீ நிற்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு போய் ஓரேப்புக்கு புறப்பட்டு வா என்று கர்த்தர் சொன்னார். அதுவும் ஓரேப்புக்கு எப்படி வரணுமா? அவனுக்கு சிங்கத்தை போல் காணப்படுகிற மூப்பர்களையும் ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு இவன் ஓரேப்புக்கு வரணும் என்று கர்த்தர் சொன்னார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் வந்து சொல்றாரு, நீங்க ஜெபிக்கிறீங்க நைட்டு, ஆண்டவரே இந்த மனுஷன் எனக்கு பிரச்சனையா இருக்கிறான், இவன் உனக்கு குழியை தோண்டி என்ன குழியில இறங்குறத போல காணப்படுது, நாளைக்கு நான் அவன்கிட்ட போய் பார்த்தேன்னா அவன் என்னை குழியில கண்டிப்பா இறக்கிடுவான், கர்த்தாவே எப்படியாவது இதுல இருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே, இவன் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்கணும் என்று நைட்டு ஜெபம் பண்றோம். காலையில தேவன் அல்லது நைட்டு இரவுல ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், நீ ஓரேப்புக்கு வா, இந்த இடத்துக்கு வா என்று சொல்றார். உடனே நம்ம எழுந்து பார்த்தோம், என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது ஏதோ தேவையில்லாத கெட்ட கனவு. சரி, நைட்டு எதையோ அவனையே யோசித்து படுத்ததுனால அந்த தேவையில்லாத கெட்ட கனவு வருது என்று சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய வசனமே அதுதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களை சிங்கம் பிடித்திருக்கிறது உண்மைதான்,
உங்க கையிலே கோல் இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த கோலை பிடிச்சுக்கிட்டு எங்க போகணும் தெரியுமா? எங்க செழிப்பு இருக்கோ என்று லோத்துவை போல் ஓடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற ஓரேப்புக்கு நீங்க ஓடி வருகிறவர்களாய் காணப்படணும். அந்த ஓரேப்புக்கு ஓடி வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுது பாருங்க, நீ ஓரேப்புக்கு அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். ஓரேப்பு ஜனங்களுக்கு வறட்சியான இடம் தான். மனுஷனுடைய பார்வையில அது ஒரு வறட்சி, ஒரு வனாந்தரம். ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த வனாந்தரத்திலே நான் உனக்கு துணையாய், நான் உனக்கு முன்பாக நான் நிற்பேன். நீ நடந்து வரும் பொழுது உனக்கு முன்பாக நான் நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க போகிற பாதை வறட்சியான பாதை. கர்த்தர் சொன்னாரே என்று நம்பிக்கையாய் போகிறீர்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்கு முன்பாய் அவர் போய் நிற்கிறவராய் காணப்படுவார். அவர் உங்களுக்கு முன்பாய் போய் நின்று அங்கு பெரிய அற்புதத்தை செய்கிறவராய் காணப்படுவார். செழிப்பின் பாதையிலே நீங்க ஓடினீங்கன்னா அது லோத்துவின் அனுபவத்திலே கொண்டு போய் விடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஓரேப்பை நோக்கி ஓடுனீங்கன்னா உலகம் பார்க்காத வறட்சியும் வனாந்தரமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் அங்கு நிற்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன் அங்கு உங்களுக்கு துணையாய் நிற்பார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஓரேப்புக்கு ஓடி வர ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க இன்றைக்கு ஓரேப்புக்கு நடந்து வர ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? இதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அது ஓரேப்பு வனாந்தரம் தெரிஞ்சிருச்சு. அங்கு வரணும்னு சொன்னாலே மனவடிவாயிருவாங்க, தெரியும். ஆனாலும் அதுக்காக தான் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உன் கோலை பிடித்து கொண்டு நட. அப்ப ஓரேப்புக்கு ஓடி வரணும்னா முதலாவது கோல் என்கிற விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்துட்டா போதும், உங்களால ஓரேப்புக்கு ஓடி வர முடியும். அந்த ஓரேப்புக்கு வந்த உடனே என்ன நடக்கிறது? அங்க கர்த்தர் அவனுக்கு முன்பாக நிற்கிறார். அந்த வறட்சியான இடத்திலே, அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் மோசேக்கு முன்பாகவே அங்கு வந்து நின்னுட்டார். உங்களை இந்த இடத்துக்கு ஓடிப்போ, இந்த இடத்துக்கு போ, நடந்து போன்னு கர்த்தர் சொல்லிட்டா, நீ போ என்று சொல்லி பின்னாடி அனுப்பிட்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் உங்களுக்கு முன்பாய் அந்த இடத்திலே வந்து நிற்கிறவராய் காணப்படுவார். அவர் உங்களுக்கு முன்பாய் வந்து நிற்கிறவராய் காணப்படுவார். நீங்க சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவன் அவர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தி அவர்களோடு அக்கறைக்கு புறப்பட்டு சென்றார். ஜனங்க எல்லாம் அவரிடத்துல அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஓடி ஓடி வர்றாங்க. ஆனா தேவன் தனிமையா இருக்குன்னு சொல்லி அந்த நதியை, அந்த கடலை கடந்து அக்கறைக்கு போகும்னு சொல்லி சீசர்களோட படகுல ஏறி போயிட்டார். ஆனா ஜனங்க என்ன செய்யறாங்க? அவரிடத்துல வரணும்னு சொல்லி அங்க ஓடி வருகிறார்கள். அவருக்கு வேறு வழியாய் வந்து கர்த்தர் இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் வந்து நின்றார்கள். அதை பார்த்த உடனே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இயேசு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல காணப்படுகிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகம் 50:17 பாத்தீங்கன்னா வேத வசனம் சொல்லுகிறது, என் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி போன ஆடுகளை போல் காணப்படுகிறார்கள், அவர்களை சிங்கம் நொறுக்கி என்று வசனம் சொல்லு. அப்ப இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மேய்ப்பன் இல்லாத ஆடு என்பது எதை காட்டுகிறது? அங்கு ஜனங்கள் சிங்கத்தின் பிடியிலே காணப்படுகிறோம். ஜனங்கள் கூட்டமாய் கூடுகிறார்கள் தெரிஞ்சுதான் இயேசு வந்தார். ஆனா அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, நான் அங்கு போவேன், எனக்கு முன்பாய் சிதறி போன ஆடுகள் வந்து நிற்கும். அதை தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கை சிதறி போன வாழ்க்கை தான், உங்க வாழ்க்கை சிங்கத்தின் பிடியில இருக்க வாழ்க்கை தான், உங்க வாழ்க்கை நொறுங்குகிற வாழ்க்கை தான். ஆனாலும் நீங்கள் ஓரேப்புக்கு ஓடி வந்தால் உங்களுக்கு முன்பாய் கர்த்தர் அங்கு நிற்கிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களுக்கு முன்பாய் அங்கு நிற்பார். அவர் உங்களோடு நடந்து வருவது அல்ல, உங்களுக்கு துணையாய் வருகிறது அல்ல, உங்களுக்கு முன்பாக அந்த வனாந்தரத்திலே தேவன் வந்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். இங்கு வனாந்தரத்திலே தேவன் வந்து நின்ன உடனே அங்க என்ன நடக்குது? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உனக்கு முன்பாய் கண்மலையிலே நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். இப்ப பாருங்க, ஜனங்கள் மோசேக்கு சிங்கத்தை போல இருக்கிறான். அப்ப யாரையும் மோசே அடிச்சிருக்கணும்? ஜனங்களை தான் அடிச்சிருக்கணும், ஜனங்களை தான் திட்டி இருக்கணும், ஜனங்களை தான் தேவையில்லாம கோபப்பட்டு வாதாடி இருக்கணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சும்மா இருக்கிற கண்மலையை அடி என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த கண்மலை என்பது எதை காட்டுகிறது தெரியுமா? அது கண்மலையாகிய கிறிஸ்துவை காட்டுகிறது. நீங்க ஜனங்க உங்களிடத்துல யுத்தம் பண்றாங்க, சிங்கத்தை போல இருக்கிறாங்க சொல்லி அவங்ககிட்ட போய் நீங்க அடிச்சீங்கன்னா அது சிங்கம் உங்களை கொன்று போடும். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எதிர்த்து திசையில கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு நீங்க ஓடி அந்த ஓரேப்புக்கு வந்து கர்த்தரை நோக்கி, கண்மலையாய் கிறிஸ்துவை நோக்கி மன்றாடினீங்கன்னு வச்சுக்கோங்கமே, அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். அந்த தண்ணீர் வருகிறதுனால் என்ன நடக்கும்? அந்த முறுமுறுத்து சிங்கத்தை போல் காணப்பட்ட ஜனம் இப்பொழுது அவர் மோசேயை நேசிக்கிற கூட்டமாய் மாறினது. அடுத்த வசனங்களை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் மோசேக்காய் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வசனங்களை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லுது, அமலேக்கியர் இவர்களுக்கு யுத்தம் பண்ண வர்றாங்க. உடனே இந்த ஜனங்கள் போய் யுத்தம் பண்ணி அமலேக்கியரை மேற்கொள்ளுகிறார்கள். இப்ப என்ன நடந்தது? சிங்கத்தை போல காணப்பட்ட ஜனம் மோசேக்கு ஆதாயமான ஜனமாய் மாறினது. சிங்கத்தை போல காணப்பட்ட கூட்டம் இன்றைக்கு மோசேக்கு உதவி செய்கிற கூட்டமாய் மாறினது. இதுதான் கர்த்தர் நம்மளை சிங்கத்திலிருந்து ரட்சிக்கிறார் அனுபவம். அவர் சிங்கத்திலிருந்து ரட்சிக்கிறார் உடனே சிங்கத்தை சிம்சோன் பிளந்து போட்டது போல பிளந்து போடுவது அல்ல. அவர் இன்றைக்கு அந்த சிங்கத்தை உங்களுக்கு ஆதாயமாய் மாற்றுகிறார். யார் உங்களிடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, யார் உங்கள் மீது தேவையில்லாம பழி சுமத்தினாங்க, அவர்களே உங்களுக்கு சாட்சியாய் மாறுகிறார்கள். அவர்களே உங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அவர்களை உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலாய் மாறுகிறார்கள். ஏன் தெரியுமா? நீங்க அந்த கோலை பிடித்துட்டு ஓரேப்புக்கு வந்தீர்கள் அல்லவா? அந்த ஓரேப்பிலே கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் அவர் நிற்கிறார், தண்ணீர் வர செய்கிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ ஜனமாகிய நாம் இன்றைக்கு யார் நம்முடைய வாழ்க்கையில சிங்கத்தை போல இருக்கிறார்கள்? யார் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளை நொறுக்குகிறவர்களாய், நம்மளை கதற பண்ணுகிறவர்களாய் இருக்கிறாங்க? அவங்களை அப்படியே கம்ப்ளீட்டா மறந்துருங்க. அவங்களை அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுருங்க. நீங்க எங்க போகணும்? நாம் போக வேண்டிய இடம் ஓரேப். ஆனால் எப்படி ஓரேப்புக்கு போக முடியும்? கோல் நம்ம இடத்துல இருந்தால் மாத்திரமே நம்ம ஓரேப்புக்கு போக முடியும். அப்ப இன்றைக்கு தேவ ஜனமாகிய நாம் முதலாவது நாம் இன்றைக்கு தேவ சமூகத்துல பெறப்போகிறது, எனக்கு நீர் உம்முடைய கோலை கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. கடந்த நாட்கள் தேவன் உங்களை விடுவித்ததை நீங்க நினைவு கூறுங்க. கடந்த நாட்கள் தண்ணீரை அடித்தீர்கள் அல்லவா? அந்த தண்ணீரின் மூலமா அடையாளம் வந்தது அல்லவா? அந்த அடையாளம் உங்க வாழ்க்கையில சாட்சியாய் மாறினது அல்லவா? அதை நினைவு கூர்ந்து இன்றைக்கு அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுங்க. இரண்டாவது, அந்த விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு ஓரேப்புக்கு வறட்சியாக தேவன் சொல்லுகிற பாதைக்கு ஓடிவாங்க. அங்கு கர்த்தர் உங்களுக்காய் நிற்பார், தண்ணீர் வர செய்வார். இதனால் என்ன நடக்கும்? அந்த சிங்கம் உங்களுக்கு இன்றைக்கு ஆதாயமாய் மாறி போகும். யோசித்து பாருங்க. சிம்சோன் சிங்கத்தை பீறி போட்டான். அவன் கிழிச்சு போட்டதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த சிங்கத்தின் உடம்புல தேன் வைத்தது. அந்த தேன் அவனுக்கு அசுத்தமாய் மாறினது, அவனுடைய விழுகைக்கு காரணமாய் மாறினது. ஆனா இங்கு மோசேனுடைய வாழ்க்கையில சிங்கம், அதே சிங்கம் தான் வந்தது. அந்த சிங்கத்தை இவன் மோசே தேவன் சொன்னபடி கேட்டு ஜெயித்தான். ஜெயித்ததுனால் என்ன மாறினது? இவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அமலேக்கியரை அந்த ஜனங்களே அவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க சிங்கத்தை ஜெயிக்க விரும்புகிறீர்களா, அல்லது அவைகளை கொன்று போட்டு அது உங்களுக்கு அசுத்தமாய் மாற விரும்புகிறீர்களா? ஒரு மாமிசம் மரித்து போனால் அது அசுத்தமாய் மாறும், துர்நாற்றத்தை கொண்டு வரும். ஆனா அது நம்மளுக்கு ஆதாயமாய் மாறினால், அது நம்மளுக்கு உதவி செய்கிறதாய் மாறினால், அது நம்மளை உயர்த்துகிறதாய் காணப்படும். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே சிங்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார் என்றால் அவைகளை கொன்று போடுகிறது அல்ல, அவைகளை பிளந்து போட்டு உங்களை விடுதலை ஆக்குறதல்ல, அவைகள் உங்கள் பிக்கமாய் ஓடி வரும். ஆனால் எப்படி ஓடி வரும்? கர்த்தரிடத்தில் நீங்க மன்றாடுகிற அடியை கேட்ட உடனே, தண்ணீர் புறப்பட்டு வந்த உடனே அந்த சிங்கம் உங்களுக்கு சாதுவாய் உங்களுக்கு உதவி செய்கிறதாய் மாறும். இது அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கதை பார்க்கலாம். அடியானுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஊழிய ஸ்தலத்துல நான் நிறைய முறை அனுபவிச்சிருக்கேன். நம்ம போனோம்னா, நாங்க இந்திய தேசத்துல இருந்து வந்திருக்கிறோம், வாலிப வயசுல இருக்கிறத பார்த்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் பேர், சில பேர் டக்குன்னு மதிக்க மாட்டார்கள். டக்குன்னு அவங்க நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்றோம், இப்படி ஊழியம் செய்யலான்னு சொன்னா சடக்குன்னு அவங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறது சொல்ல கேட்டுதான் நாங்க அங்க சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா? அவர்களே வந்து சொல்லுவாங்க, நீங்க செஞ்சதுதான் கரெக்ட், எங்களுக்கும் வந்து உதவி செய்யுங்க.
நாங்க எந்த இடத்துல ஆதாயம் இல்லாமல் எங்களுக்கு சிங்கத்தை போல நாங்க போனோம், அந்த இடத்துக்கு போனோம். இப்ப இருக்கிற ஸ்தலமாகிய அந்த லாமானாங்கிற இடத்துல 18 சபைகள் இருக்கிறது, 4 சுவிசேஷ மையங்கள் இருக்கிறது, அது மிஷனரி மையங்கள் இருக்கிறது. நாங்க போன புதுசுல எந்த பாஸ்டருமே எங்களை அங்கீகரிக்கல, ஒரே ஒரு பாஸ்டர் தவிர. யாருமே எங்களை மதிக்கல, யாருமே இவர்கள் ஊழியம் செய்வாங்க இங்க நிலைச்சு நிற்பாங்கன்னு நினைக்கல. ஆனா இன்றைக்கு விழுந்து போன சபைகளை எழுப்பும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அங்கு மூடப்பட்ட சபையை மீண்டும் உயிர்ப்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அநேக சபைகளுக்கு கட்டடங்களுக்கு உதவி செய்ய எங்க பணத்தை போட்டு, தேவனால் கொடுக்கப்பட்ட பணத்தை கொண்டு முழு கட்டடங்களை பினிஷ் பண்ண உதவி செய்திருக்கிறார். அநேக ஆத்தும ஆதாயம் பண்ணி சபைகளை உயிர்ப்பிக்க உதவி செய்திருக்கிறார். அந்த 18 சபைகளை பாதிக்கு பாதி சபைகள் இன்றைக்கு நம் பக்கம் சாய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே தொடக்கத்திலே எங்களுக்கு சிங்கத்தை போல இருந்தாங்க 2022 ஜனவரி மாசத்துல. ஆனா 2023 ஜனவரி வரும் பொழுது அவர்கள் எங்களுக்கு ஆதரவு ஜனமாய் மாறினார்கள். இதைத்தான் நான் சாட்சியாய் சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிங்கத்தை தேவன் துரத்துகிறது அல்ல, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிங்கத்தை அடித்து நொறுக்குகிறது அல்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிங்கத்தை பிளந்து போடுகிறது அல்ல. அவைகளை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயமாய் மாற்றுகிறார். அவைகள் உங்களிடத்தில் ஆதாயமாய் மாறும். அதனால் என்ன நடக்கும்? உங்களுக்கு விரோதமாய் வருகிற அமலேக்கியர் அவர்கள் யுத்தம் செய்து அவர்களே மேற்கொள்ளுவார்கள். நீங்களோ இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள், நீங்களோ ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கோலை பிடிக்க வேண்டும். 2வது ஓரேப் என்கிற கர்த்தர் சொல்லுகிற எந்த இடமா இருந்தாலும் சரி அதற்கு புறப்பட்டு வரணும். அப்ப இப்பொழுது கண்களை மூடுவோம், எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமாக. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிற எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜாக்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ராஜாக்களையும் ஜெயிச்சாங்க, நீதியை நடப்பிச்சாங்க, வாக்குத்தத்தம் பெற்றாங்க. இதுக்கப்புறம் தான் சிங்கத்தை வாய்களை அவர்கள் அடைக்கிறார்கள். அப்ப சிங்கம் என்பது ராஜாவை காட்டிலும் மேலானது, ஆனால் அது கர்த்தரை காட்டில் மேலானது அல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க சிங்கத்தின் வாயை அடைக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வாக்குவாதங்களை தேவன் அடைத்து போடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வீண்பலியை தேவன் அடைத்து போடுகிறார். அதனால் என்ன நடக்கும்? எப்படி தானியேலுக்கு அந்த சிங்கமே கர்த்தருடைய நாமத்தை தொழும்படியாக அந்த சிங்கத்தோடு தானியேல் இருந்தபடியினால் நேபுகாத்நேச்சர் யார் மெய்யான தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து தேவனை துதித்தானோ, அதே போல் சிங்கம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறபடினால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அமலேக்கியரையும் நேபுகாத்நேச்சரின் ஆவிகளையும் இன்றைக்கு தேவன் அவைகளை நிர்மூலமாக்குகிறார். ஏன்? உங்கள் சிங்கம் உங்களின் வாயை அடைத்து அவைகள் உங்களுக்கு ஆதாயமாய் மாறுகிறது. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கோலை பிடிக்க வேண்டும். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இரவு ஜெபத்திலே ஆண்டவரே நீர் எங்களை சிங்கத்தின் மேல் நடக்க வைக்கிறீர் என்று சொன்னீர் அல்லவா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை சிங்கத்தின் இடத்திலிருந்து ரட்சிக்கிறீர் என்று சொன்னீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சிங்கத்தையும் நீர் கண்டு இருக்கிறீர். எல்லா போராட்டங்களை கர்ச்சிக்கிற ஆண்டவரே நொறுக்குகிற அனுபவத்தை பார்த்திருக்கிறேன். அதற்காக எங்களுக்கு நீர் கோலை கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனிமேல் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த அனுபவம் வந்தாலும் சரி, ஆண்டவரே இவர்கள் கோலை பிடிப்பார்களாக. விசுவாசம் என்கிற கோலை அது நிமித்தமாய் ஓரேப்புக்கு வந்து சேர தேவன் கிருபை செய்துள்ளவராக. அதன் நிமித்தமாக ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்து இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சிங்கத்தின் வாயை நீர் அடைத்து போடுவீராக ஆண்டவரே. அப்படி நீர் அடைத்து போடுகிறபடினால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தானியேல் விசுவாசத்தோடு விசுவாசத்தின் கோலை பிடித்து ஆண்டவரே அவன் சிங்கத்தின் குகையிலே இருந்தான் அல்லவா, அந்த நேரத்திலே நீ சிங்கத்தின் வாயை அடைத்தீரே. அதனால் இவர்கள் வாழ்க்கை தானியேல் வாழ்க்கையில் நடந்த சிங்கத்தை போல் காணப்பட்ட நேபுகாத்நேச்சாரை அவனுக்கு ஆதாயமாய் மாற்றினது போல இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சிங்கங்களை உடைய பிள்ளைகள் விசுவாசத்தினால் வாய்களை அடைப்பார்களாக. அதனால் சிங்கம் இவர்களுக்கு ஆதரவாய் மாறுவதாக ஆண்டவரே.
அப்படின்னு செய்யறக்காய் ஸ்தோத்திரம். இன்று இரவே அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கட்டளையிடுகிறாங்க. நீரை பொறுப்படுத்த நடத்தும். எல்லா துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.